எங்களுக்கே அது ஆச்சரியமாக இருந்தது. ஐயோ அண்ணன் வந்து 5 லட்சம் பேரை கூட்டணும்னு சொல்கிறாங்களே, எப்படி நம்மளால் கூட்ட முடியும், வந்துடுவாங்களா அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்தது எங்களுக்கு. ஆனால் யூ ஒன்ட் பிலீவ், அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வந்தது வந்து பெரிய அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்துச்சு. போன வாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தாங்க, அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தாங்க. நம்மளுடைய மாவட்டத்துடைய வயதானவர்களை நீங்கள் ஒரு பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே வயதானவர்களாக இருப்பாங்க. அவங்கள அந்த வார்டு பொறுப்பாளரோ இல்லை ஒன்றிய பொறுப்பாளரோ அவங்க உங்களுக்கு காசு தந்துடுறோம், 200 ரூபா தரோம், சாப்பாடு தந்துடுறோம், 3 வேளை சாப்பாடு தந்துடுறோம்னு கூட்டிகிட்டு போயிட்டு 10 மணி 10:30 மணி மழை கொட்டு மழையாக இருந்தாலும் பின் ட்ராப் சைலன்ஸ், எங்கேயும் ஆளுகள் கசகசான்னு போக மாட்டாங்க, அப்படியே நிற்பாங்க. பல பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடன் நீங்களா கட்ட போறீங்க, அரசாங்கம் கட்ட போது, நீங்க உங்க வேலையை பாருங்க, அரசாங்கம் அவங்க வேலையை பார்ப்பாங்கன்றாங்க. அரசாங்கத்துக்கு எப்படி பணம் வரும்? அதை பத்தி அவங்க பேசுறதே இல்லை. அப்புறம் சரி, இவ்வளோ பேர் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்கல்ல, யாராவது ஒரு வாக்குறுதியில் எப்படி நான் கடத்தை அடைக்க போறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்களா? அவர் என்னன்னா 2000 ரூபா உரிமை தொகை, ஆண்களுக்கும் பஸ் இலவசம், 10,000 ரூபா கருணை தொகை, இவர் என்னன்னா தங்க காசு கொடுப்பேன், மாமா சீரு அண்ணன் சீருன்னு. அரசியல் கட்சி நடத்துறீங்களா? அப்பா ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடியார் அவர்களோ மக்களுக்கு 2000 ரூபா கொடுத்துட்டாரு, 10,000 ரூபா கொடுத்துட்டாரு. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் ஒரு குடும்பத்தின் தலைவராக உங்கள் பிள்ளைக்கு என்னப்பா ஃப்ரீயா 2000 ரூபா வச்சுக்கோ கொடுப்பீங்களா? நீங்கள் உங்களை வச்சும் வந்து நாங்கள் எதுவும் பண்ண முடியல, நீங்கள் தனியாக நிற்கிறதுனால அப்படின்னு சொல்லி கூட்டணிக்கு போங்கன்னு சொல்லி பல பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் என்னைக்காச்சும் நம்மளும் கொஞ்சம் கூட்டணி போனால் நல்லா இருக்குமோ, சீக்கிரமாக எம்எல்ஏ ஆயிடலாமா அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை அசிம சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மரிய ஜெனிஃபர் அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். மேடம், இப்போ கடந்த மார்ச் 9ஆம் தேதி திமுக சார்பில் திருச்சியில் ஒரு மாநில மாநாடுன்னு ஒன்று போடுறாங்க. பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா மக்களோட ஆதரவு எங்களுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே அவங்க போட்ட மாதிரி 10 லட்சம் பேர் கூடுவாங்கலாம் விளம்பரப்படுத்தினாங்க. ஆனால் நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் கூட கலந்துக்கலன்றது டேட்டாவாக சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி பிப்ரவரி 21 மாநாடு போடுறாங்க. இப்படி ஒரு கட்சி இப்படி ஒரு மாநாடு போட முடியுமா அப்படிங்கிறத எல்லாரையுமே வந்து வியந்து பார்க்க வச்ச ஒரு மாநாடு. அவ்வளோ மக்கள் பெருந்திரளாக வந்து கூட்டம் கலந்துக்கிட்டாங்க. ஆளும் கட்சி 21 கட்சிகள் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநாட்டை விட நாம் தமிழர் கட்சியால் அதிகப்படியான மக்களை திரட்ட முடியுதுன்னா அதோட பின்னணி என்ன, அரசியல் களம் மாறுதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? நாம் தமிழர் கட்சி வந்து உணர்வெளிச்சியாக வந்து சேர்ந்த கூட்டம், பணத்துக்காகவோ இல்லை வேற ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ பதவிக்காகவோ வந்த கேடர்ஸே கிடையாது. அண்ணன் எப்போவுமே ஒன்று சொல்லுவார், நீ என்ன கட்சிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுலேருந்து தான் நம்மளுடைய அரசியலை பார்க்கணும். எனக்கு இந்த அமைப்பு என்ன தரும் அப்படிங்கிறது வந்து நோக்கமாக இருக்கக்கூடாது. அப்போது ஐம் அ கிவர் இந்த பார்ட்டி, நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்னோட நேரத்தை கொடுப்பேன், என்னோட உழைப்பை கொடுப்பேன், என்னோட பொருளாதாரத்தை கொடுக்கலாம், இல்லை என்னோட கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கான எண்ணங்களை கொடுக்கலாம், என்னோட அறிவை கொடுக்கலாம். இது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் தளம் வந்து எங்களுக்கு கொடுக்குது. அதுதான் திருச்சி மாநாடுடைய ஒரு சக்ஸஸ். வந்தவங்க நம்மளுடைய கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியிலேருந்து மட்டும் 1500 பேர் போயிருந்தோம். கிட்டத்தட்ட 50 பஸ்ஸஸில் மட்டுமே போயிருந்தோம். அதுக்கப்புறம் மற்ற கார்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு தன்னெழுச்சியாக வர்றாங்க. யாரும் வந்து 200 ரூபா 500 ரூபான்னு கூப்பிட்டு கண்டிப்பாக கை காசை போட்டு தான் மாநாடு நடத்துறாங்க. அப்போ எப்படி அங்கே இங்கே காசு வாங்க கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ். எங்களுக்கே அது ஆச்சரியமாக இருந்தது. ஐயோ அண்ணன் வந்து 5 லட்சம் பேரை கூட்டணும்னு சொல்கிறாங்களே, எப்படி நம்மளால் கூட்ட முடியும், வந்துடுவாங்களா அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்தது எங்களுக்கு. ஆனால் யூ ஒன்ட் பிலீவ், அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வந்தது வந்து பெரிய அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வச்சது. மற்ற மாநாடுகளில் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு கட்சியை கூட நான் ஃபீல் பண்ணலைங்க. ரொம்ப அது அவனுடைய மைண்டே அப்படி தான் வேலை செய்யுது. அதனால் நம்ம அதை ஒன்றும் சரி, என்னோட மக்களை நினச்சி எனக்கு பாவமாக இருக்குது. ஒரு போன வாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தாங்க, அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தாங்க. நம்மளுடைய மாவட்டத்துடைய வயதானவர்களை நீங்கள் ஒரு பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே வயதானவர்களாக இருப்பாங்க. எல்லாருமே ஒரு கூலி வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, வீட்டில் சும்மா இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அவங்கள அந்த வார்டு பொறுப்பாளரோ இல்லை ஒன்றிய பொறுப்பாளரோ அவங்க உங்களுக்கு காசு தந்துடுறோம், 200 ரூபா தரோம், சாப்பாடு தந்துடுறோம், 3 வேளை சாப்பாடு தந்துடுறோம்னு கூட்டிகிட்டு போயிட்டு அது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் கஷ்டமாக வருது. ஐயோ நம்ம மக்கள் இந்த அளவுக்கு ஆயிட்டாங்களா, ஆடு மாடுகளை ஏற்றிட்டு போகிற மாதிரி ஏற்றிட்டு போகிறாங்களே. அவங்களே அதே மாதிரி ஒரு 8-8:30க்கெல்லாம் திருப்பி கொண்டு விட்டுறாங்க.
இப்போ இதே நீங்கள் உங்களுடைய நம்மளோட பிள்ளைங்களை இன்பநிதி உடைய கூட்டங்கள் நடந்துச்சு அப்படின்னா அடுத்த 10-15 வருஷத்துல இப்படி கொண்டு விடுவோமா? இதுக்காகவா இந்த மாவட்டத்தில் நம்மலாம் படிக்கிறோம், நம்ம பண்பட்ட ஒரு சமூகமாக மாறுறோம், இவ்வளோ வரலாறு தெரியும், இவ்வளோ கருத்து பேசுகிறோம், இவ்வளோ அரசியல் புரிதல் இருக்குது, இதுதான் நம்மளுடைய அரசியலா? இதுக்காகவா? இந்த 200 300 நம்மளால சம்பாதிக்க முடியாதா? ஒரு கேள்வி வரும். அப்போ நம்ம நான் என்னை ஆஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிறனால தானே அவன் என்னை யூஸ் பண்ணுறான். ஆமாம். இப்போ ஒரு திமுக அதிமுகவோ இல்லை மற்ற தேசிய கட்சிகளோ கூட்டம் சேர்க்கறதுக்காக ஆள்களை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா, நான் வர முடியாதுப்பா, நான் வரலப்பா, எனக்கு இது நோக்கம் இல்லைப்பா அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களால என்ன செய்ய முடியும்? அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை மரியாதை இழந்த ஒரு கூட்டமாக அவங்க மாற்றிட்டாங்கல்ல. கண்டிப்பாக நம்ம அதுக்கு ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நம்ம கையை நீட்ட ஆரம்பிச்சிட்டோம்ல, அதனால அவன் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று, அந்த அதிகாரத்தை அவங்க வச்சிருக்கிறனால, அந்த திமுகவும் அதிமுகவும் அந்த அதிகாரத்தை வச்சிருக்கிறனால அரசு துறையினரை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுதான் இன்னும் வேதனைக்குரிய ஒரு விஷயம். நீங்கள் சொல்லுங்கங்க, பட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, பட்டாவை கிடைக்கிறதுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டத்திலேயோ உதயநிதி ஐயாவுடைய கூட்டத்திலேயோ தான் நான் போய் பட்டாவை வாங்கணுமா? நான் விஏஓ ஆஃபீஸ்க்கு போய் வாங்கலாம், கலெக்டர் ஆஃபீஸில் போய் வாங்கலாம். சின்ன எங்களுக்கு தெரியுங்க, நாங்கள் அதை கிரவுண்ட் ஒர்க் பண்ணனால இந்த டேட்டாவை சொல்கிறேன், இந்த டீட்டெயில்ஸை சொல்கிறேன். ஒவ்வொரு அரசு துறை அதிகாரிகள்ட்டையும் உங்கள் தலையிலேருந்து உங்கள் சைட்லேருந்து 50 பேரை நீங்கள் கூட்டிகிட்டு வரணும், அதுக்கான செலவு அதுக்கான பணங்கள் இங்கே இப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க. அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் யாராவது எதுக்காவது அப்ளை பண்ணியிருப்பாங்க, 3 சக்கர வாகனம் வேணும், இல்லாட்டி ஏதாவது மானியத்துக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது கோரிக்கை இருக்கும்ல, பட்டா இபி கனெக்ஷனு அது இதுன்னு ஏதாவது இருக்கும். அதை அவங்க ஆஃபீஸ்லேயே போய் வாங்கிடலாம். அப்ளிகேஷன் கொடுத்து 2 வாரமோ 1 மாதத்துலேயே அவங்களுக்கு கிடைச்சது முறையாக அங்கேயே போய் வாங்கலாம். ஆனால் அவங்க எல்லாரையும் அழைச்சி பேசி கூட்டத்துக்கு வாங்க, உங்களுக்கு அங்கே தான் கிடைக்கும். இது ஒரு விதம். கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்கு எப்படியெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ இதுதான் நாம் தமிழ் கட்சி ஒரு மாற்றா இருக்குது. இதுல இருந்து முற்றுமுழுதாக வேறுபட்டு தன்னெழுச்சியாக மக்கள் நீங்கள் பாருங்க, அவங்களோட கூட்டத்தில் 7:30 மணி 8 மணிக்கு மேலே ஆள்கள் இருப்பாங்களா? இதே நாம் டோக்கன் கொடுத்தா இருப்பாங்க. டோக்கன் கொடுத்து நீங்கள் ஏதாச்சும் வாங்கிட்டு போகணுன்னா வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. பார்க்க கஷ்டமாக இருக்குது. பல தாறுகளை வாழைத்தாரை பிடிச்சி இழுக்கிறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்துக்கு சண்டை போடுறது, தண்ணி பாட்டிலுக்கு சண்டை போடுறது. இது நாம் தமிழர் கட்சி கூட்டம் நான் அண்ணன் சீமான் அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் என்னன்னா ஒரு விஷனரி லீடர், உணர்வாக எல்லாரையும் அப்படி வச்சிருக்கிறாரு பாருங்க. 10 மணி 10:30 மணி மழை கொட்டு மழையாக இருந்தாலும் பின் ட்ராப் சைலன்ஸ், எங்கேயும் ஆள்கள் கசகசான்னு போக மாட்டாங்க, அப்படியே நிற்பாங்க கூட்டத்தை பார்க்குறதுக்கு. அண்ணன் கடைசியில் கூட்டம் முடித்து புரட்சி வணக்கம் வச்சு இறங்குனதுக்கு அப்புறம் கடகடான்னு சேர் எல்லாத்தையும் ஒன்றா மேலே ஏற்றி போட்டு நீங்கள் அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா எந்த விதமான குப்பைகளோ பாட்டில் அது இது பேப்பர்னு எதுவுமே இல்லாமல் நீட்டாக்கி, இதெல்லாம் பெரிய புரட்சிங்க. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா இதெல்லாம் ஊடகங்கள் பேசுறது கிடையாது. ஒரு கம்பேரிசன் எடுத்தோம்னா சீமான் அண்ணன் நாம் தமிழர் கட்சியோட ஸ்டாண்டர்ட்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ரியலி டால். அதெல்லாம் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு வர்ற கூட்டமும் இதே சமூகத்திலேருந்து வர்ற மக்கள் தானே, நம்ம ஒன்றும் வேற்று கிரகத்திலேருந்து வரல. அப்போ இப்படியும் இருக்கலாம்ல. ஒரு முன்மாதிரியாக நாம் தமிழர் கட்சி இருந்து காட்டுறாங்க. எந்த கட்சிகளும் நினச்சி கூட பார்க்க முடிய விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அது பெரிய அளவில் வெளியே தெரியல மக்கள். ஆமாம், இப்படியும் இருக்கலாம்ல. நாங்கள் என்ன மாஸ்டர்ல இருந்தால் வந்திருக்கோம். அப்போ இதை ஒழுங்குபடுத்துறாரு அவர், நெறிப்படுத்துறாரு, முறைப்படுத்துறாரு. இதெல்லாம் தான் பேசணும், இப்படியெல்லாம் தான் இருக்கணும்னு அவர் சொல்லி தர்றாரு. அப்படி அந்த கூட்டம் கேட்குது. நாங்கள் கேட்குறோம்ல. அவர் ஒரு விஷயத்த சொன்னாருன்னா அது கேட்கறதுக்கான இடத்துலையும் அவர் வச்சிருக்கிறாரு எங்களை. கண்டிப்பாக, நிச்சயமா. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ மற்ற கட்சியில் எதுவுமே பண்ணாத விஷயங்கள்லாம் பண்ணுறோம். மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள்னு கொடுப்பாங்க. நாங்கள் உங்களுக்கு வந்தால் 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2500 ரூபாய்லாம் சொல்லிட்டு இருக்காங்க தனித்தனியாக. இப்போ ஸ்டாலின் 2000 சொல்லிட்டாரு, எடப்பாடி 2000 சொல்லிட்டாரு, விஜய் அவர்கள் 2500 சொல்லிட்டாரு. நாம் தமிழ் கட்சி எவ்வளோ கொடுப்பீங்க? அதான் அண்ணன் எப்பவுமே சொல்லுவாங்க, நாங்கள் மக்களின் வாழ்க்கைக்கானவர்கள், வாக்குக்கானவர்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரி. நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான திட்டங்களை நம்ம பண்ணணும். அது நீர்நிலைகள், விவசாயிகளுக்கு, மீனவர்களுடைய அடிப்படை பாதுகாப்பு, அவங்களோட தொழில் உறுதித்தன்மை, அதே மாதிரி அரசு பணியாளர்களுக்கான ஸ்திரமான வேலை, அவங்களுக்கு ஊதியம், இந்த அடிப்படை கட்டமைப்பே மாற்றணுங்க. இப்போது நான் ஒன்று கேட்குறேன், ஒரு அங்கன்வாடி கட்டுறதுக்கு அடிப்படையான ஒரு பேசிக் டிசைன் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லக்கூடியது 17 லட்சம் ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் இதை உங்ககிட்ட ஒரு கேள்வியாக தான் கேட்குறேன், ஒரு தர்க்க கேள்வியாக கேட்குறேன்.
ஒரு 350 இல்லாட்டி ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 500 ஸ்கொயர் ஃபீட் இல்லாட்டி 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் ஒரு அங்கன்வாடி இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலேலாம் ஒரு அங்கன்வாடி? 4 சுவர் அவ்வளோதான். ஒரு எனக்கு நம்ம ஊர்களெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அங்கன்வாடியை நான் பார்க்கல. ஒரு அங்கன்வாடி அப்படிங்கிறது வந்து அந்த ஊர் மக்களுக்கு அந்த அடிப்படை, அது ஆக்சுவலாக எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. அது வந்து ஒரு சைல்டு கேர் அண்ட் விமன் வெல்ஃபேர், விமனுடைய எம்பவர்மெண்ட்கான ஒரு சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட்காக உருவாக்கப்பட்ட ஒரு துறை. அதில் வந்து மால் நியூட்ரிஷன், அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான போதிய பாதுகாப்பு, ஊட்டச்சத்து இதெல்லாம் கொடுக்கக்கூடியது. அப்புறம் சிறு குழந்தைகளை கவனிக்கிறதுக்கான ஒரு இடம் தான் அந்த அங்கன்வாடி. இந்த கட்டடத்துக்கு அரசு நிர்ணயிச்சிருக்கக்கூடிய டிசைன் எஸ்டிமேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து 17 லட்சம் ரூபாய். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நீங்க சொல்லுங்க, இது வந்து கரெக்டான? ரொம்ப தப்பு, ரொம்ப அதிகமான காசு இது. அவ்வளோதான் நம்ம கேட்குற கேள்வி. அப்போ இப்போ இதெல்லாத்தையும் முறைப்படுத்தணும். ஏன் இவ்வளோ? எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ? அதுக்கான குவாலிட்டியில் இருக்கா? 2 ரூம், அந்த கிளாஸ் ரூம்ஸ் எடுத்திருக்காங்க இங்கே ஒரு 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 மேல்நிலை பள்ளியில், நம்மளுடைய கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் 24 லட்சம் ரூபாய். 2 கிளாஸ் ரூம்ஸ் தான். 2 கிளாஸ் ரூமுக்கு எதுக்கு உங்களுக்கு 24 லட்சம் ரூபா? இதெல்லாமே டெண்டர் முறையில் தானே விடப்படுது. இல்லை, எங்களுடைய டிசைன் எஸ்டிமேட்டுடைய பேசிக் காஸ்ட்டே இப்படிங்கிறது ஆரம்பிக்குதுன்னு சொல்றீங்க. ஆமாம், அப்படிதானே? அப்போ நம்ம அடிப்படையாகவே உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ? அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்குது. அந்த ஃபண்ட்ஸ் எப்படி வருது? அதில் அதிகப்படியான ஃபண்ட்ஸ் வந்து இந்த 100 நாள் வேலை திட்டம் சொல்லக்கூடிய இந்த NRGS ஸ்கீம் இருக்குல்ல, அந்த ஸ்கீமும் பஞ்சாயத்து யூனியன் ஃபண்டிலேருந்து எடுக்கிறாங்க. அந்த நேஷ்னல் இதில் எடுக்கக்கூடிய NRGS ஸ்கீமில் இருக்கிறதுல கம்ப்ளீட் லேபர் காஸ்ட் இஸ் போர்ன் பை சென்ட்ரல். மெட்டீரியல் காஸ்ட்லேயும் 75% சென்ட்ரல், 25% வந்து ஸ்டேட். அப்போ இந்த 17 லட்சம் ரூபாயை ஸ்டேட்டுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் ஏன் அவ்வளோ வைக்கிறீங்க? அப்போ இதெல்லாத்தையும் அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றணும். ஒரு விஷயத்துக்கு இவ்வளோதான் ஆகும்னா இவ்வளோதான் ஆகும். நீங்கள் பேலன்ஸ், இதெல்லாம் எங்களோட வரி பணம் தானே. உங்களுக்கு ஒன்றும் அமெரிக்கா ஒன்றும் வரி பணம் செலுத்தலைல்ல. கண்டிப்பாக. அப்போ ஏன் உங்களுக்கு கடன் கூடாது? இப்படி நீங்கள் தேவையில்லாமல் எஸ்டிமேட்ஸை கூட்டி வச்சிங்கன்னா? இல்லை, பல பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடன் நீங்களா கட்ட போகிறீங்க, அரசாங்கம் கட்ட போது நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அரசாங்கம் அவங்க வேலையை பார்ப்பாங்கன்றாங்க. அரசாங்கத்துக்கு எப்படி பணம் வரும்? அதை பற்றி அவங்க பேசுகிறதே இல்லை. அப்புறம் சரி, இவ்வளோ பேர் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்கல்ல, யாராவது ஒரு வாக்குறுதியில் எப்படி நான் கடத்தை அடைக்க போகிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்களா? சரி, உங்கள் அப்பா நிறைய கடன் வாங்கி வச்சுட்டாரு, நீங்கள் பையன், உங்களுக்கு கடன் அடைக்கணுங்கிற பொறுப்பு இருக்கா? இல்லாட்டி கடன் கொடுத்துறவங்க எல்லாத்தையும் ஓட்டாண்டியா அதிகமாக ஒரு கெட்டி தானே அவங்க ஒரு வழி இல்லை. அரசாங்கம் வட்டி கட்டுறாங்க, கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி கட்ட போறாங்க. எவ்வளவு நாள் கட்டுவாங்க? சரி, இது யாரோட பணம்? யாரோட பணத்துல நீங்க வட்டி கட்டுறீங்க? உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கான எந்த திட்டம் இருக்கு உங்ககிட்ட? கடைசி நிதியாண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கியிருக்காங்க. ஆமா, கடந்த 5 ஆண்டுகள்ல 5.5 லட்சம் கோடி கடன் அதிகரிச்சிருக்கு. அப்படி இருந்தாலும் நீங்கள் பொறுப்பற்ற தன்மையில் நீங்கள் உங்களோட இலவசங்களை அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அவர் என்னென்னா 2000 ரூபா உரிமை தொகை, ஆண்களுக்கும் பஸ் இலவசம், 10,000 ரூபா கருணை தொகை. இவர் என்னென்னா தங்கத்துக்கு ஒரு காசு தங்க காசு கொடுப்பேன், மாமா சீரு, அண்ணன் சீருன்னு. அரசியல் கட்சி நடத்துறீங்களா நீங்கள்? நம்ம எப்படி என்ன என்னுடைய பார்வை ஆஃப் அரசியல் என்ன தெரியுமா? இறைவன் படைப்பில் கொடுக்க முடியாததை கொடுப்பது தான் அரசன், அதுதான் அரசியல். கடவுள் எல்லாரையும் எல்லா வசதி வாய்ப்போடு ஒரு இடத்துல படைக்க முடியாது. பலதரப்பட்ட இடங்களில் பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட குடும்பங்களில் படைச்சிடுறாரு. ஒரு பட்டியலின சமூகத்தில் ஒரு ஒரு ரொம்பவும் பொருளாதார நலிவு நிலையில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தை அந்த இடத்துல பிறக்கணும்னு நினச்சி பிறக்கலை, இயற்கை அந்த இடத்துல பிறந்திருக்கு. அப்போ அந்த குழந்தையுடைய நிலைமை, அந்த குழந்தையோட பொருளாதார சூழல், அதுக்கான வாய்ப்புகளை எல்லாத்தையும் உருவாக்கி கொடுக்க வேண்டியது தான் அரசியல். படைப்பு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு, அதிலிருந்து மேம்பட்ட தன்மைக்கு கொண்டு வரதுக்கு தான் அரசியல். அதுதான் இந்த அரசியல்வாதிகள் செய்யணும். அதை செய்யாமல் அதுலேயே நீங்கள் அரசியல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? அவனை அங்கேயே வச்சு அரசியல் பண்ணுறீங்க, நீ அங்கேயே இரு. அப்போ உங்களோட திட்டங்கள் எல்லாமே வந்து வாக்குக்கான திட்டங்களாக தான் இருக்குதே தவிர மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்துறதுக்கான எந்த திட்டங்களும். சின்ன விஷயம் ஒரு விஷயம் மட்டும் சொல்ல வேண்டியது என்னன்னா, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தரப்புல இருந்து இது வந்து யூனிவர்சல் பேசிக் இன்கம், இதை கொடுத்தா தான் மக்கள் கையில் காசு இருக்கும், காசு வெளியே புழங்கிச்சா போனால் வியாபாரிகளுக்கு பணம் கிடைக்கும், இது ஒரு எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணணும்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதை நீங்கள் எப்படி? இது வந்து ஒரு வர்ச்சுவலான ஒரு இன்ஃப்ளேஷனை கிரியேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பொருளாதாரத்தில் எப்படி சொல்கிறதுனா, ஒரு கேஷ் ஃப்ளோ எக்கானமிக்கு வந்து தேவையான பணத்தை வந்து நம்ம கொடுத்துடணும். அப்படின்னா நீங்கள் அப்படின்னா பேசாமல் கள்ள நோட்டு அடித்து கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதானே?
இன்ஃப்ளேஷன் அதிகமாகி இப்போ நாடே திவால் ஆயிடுமே. ஆமாம், இன்னும் கொஞ்சம் கூட இன்னும் ஒரு 10 லட்சம் கோடி பணத்தை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு கொடுங்க. அது இன்னும் ஈஸி தானே. அரசு துறை மூலமாக இலவசங்கள்னு கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னும் பிரிண்ட் பண்ணுங்க. அது இல்லைல்ல, அது ஒரு ஸ்டெடியான ஒரு இக்கானமியில் அப்படி இருக்காது. இப்போ நீங்கள் மலேசியன் இக்கானமியும் கொரியன் இக்கானமியும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மலேசியா எப்படி ஒரு ஸ்பைக் ஆகி எப்படி கீழே விழுந்துச்சு, கொரியா எப்படி லேர்ன் பண்ணி சஸ்டெயினபிளாக போகுது அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரென்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய இந்தியா வந்து கிட்டத்தட்ட கே ஷேப்ட் இக்கானமியாக மாறிட்டு இருக்கு. பொருளாதாரத்தை வலியவனாகவே உயர்ந்துக்கிட்டு இருக்கிறான். கீழே இருக்கிறவன் இன்னும் கீழே போயிட்டே இருக்கிறான். சரி, நீங்கள் கேட்குறேன், நான் இப்படியே ஒன்று கேட்குறேன். 2000 ரூபா கொடுத்துட்டாரு, 5000 ரூபா கொடுத்துட்டாரு. ஒரு வீட்டுடைய கடன் சுமை குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? ஒவ்வொருத்தங்க தலையிலையும் லட்சக்கணக்கில் கடன் ஏறி இருக்கு. இல்லை, அரசின் மூலமாக இல்லை, தனிநபர் சொல்கிறேன். ஒரு தனிநபருக்கு நீங்கள் வந்து 2000 ரூபா கொடுக்குறீங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து காடேட்டின்னு ஒரு பகுதியில் போகிறோம், அந்த கிராமத்துக்கு போகிறோம். இலவச பஸ் அறிவிப்பு, ஆனால் அந்த கிராமத்துக்கு பஸ்ஸே வரல. சரியா? குடிநீர் திட்டம்னு சொல்லிட்டு நீங்கள் ஓவர் ஹெட் டேங்க் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே குடிநீர் திட்டத்தில் வர்ற குடிநீருங்கிறது உப்பு கரிக்கக்கூடிய குடிநீர். நாங்கள் கூட குடித்தோம் அந்த தண்ணியை. அதில் எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. அதனால தனியார் நிறுவனத்துலேருந்து குடிநீர் வாங்குறாங்க. இதுதான் அவங்களோட கட்டமைப்பு. ஸ்கூல் அந்த ஊரில் இருக்குது, ஆனால் இடிஞ்சு எதுவும் பாலடைஞ்சு போய் இருக்கிறனால பறக்கையில் தான் பிள்ளைங்களை போய் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அந்த அம்மா நம்மக்கிட்ட சொல்கிறது என்னென்னா, ஆட்டோ செலவுக்கு, குடி தண்ணீர் செலவுக்கு, இதுக்கெல்லாம் எனக்கு சேர்த்து கிட்டத்தட்ட எனக்கு 6000 ரூபா மாதம் இதுக்கே வந்துருந்துமா அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் 2000 ரூபா எதுக்கு கொடுக்குறீங்க? அப்போ அவன் 3000 ரூபா அடிஷ்னலாக கடன் வாங்கி தான் இந்த செலவெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தரமாக கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் 2000 ரூபா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சொல்கிறது எல்லாமே லாங் டேர்ம் பிளானாக சொல்கிறீங்க. எங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக சொல்யூஷன் வேணும். அப்படி நீங்கள் ஒரு 5000 ரூபா நீங்கள் ஃபண்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு மாதத்தை நாங்கள் பார்ப்போம்ல. அப்படி தான் மக்கள் இருக்காங்க. அதான் பிரச்சனை. அது மாதிரி ஆக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் ஆக்கலை. நம்மெல்லாம் அப்படி உள்ள சொசைட்டியில் வரல. நம்மெல்லாம் உழைச்சி நல்லா வாழணும்னு நினச்சி வாழ்ந்த ஒரு சமூகம் தான். 10 ரூபா எப்போ எங்கள் அப்பா கொண்டு வந்தாருன்னா அதை எங்கள் அம்மா எப்படி சேமித்து அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு சூழல்லேருந்து வளர்ந்த குடும்பமும் சரி, சொசைட்டியும் அப்படி தான் இருந்துச்சு. தமிழர்கள்லாம் அப்படிப்பட்ட ஆளுகளாக தான் இருந்திருந்தோம். இப்படி தான் நீங்கள் இலவசங்களை தந்து இந்த மாதிரி எங்களை நாசமாக்கி வச்சது இந்த அரசியல்வாதிகளும் இந்த திராவிட அரசுகளும் தான். டாஸ்மாக் எப்படி இருக்குது? எனக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா இருக்குது? 45-50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அட்லீஸ்ட் நீங்கள் டாஸ்மாக் அடிமையாகி எப்படியோ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமாக இருந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு நம்ம கடந்து போனாலும் கூட சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. 14 வயசுல இருக்கிறவங்க டீச்சர்ஸால கண்டிக்க முடியல. ஸ்கூலுக்கு வர்றவன எதுவுமே சொல்ல முடியல. நீ வந்துட்டு போனா பரவாயில்ல, சேஃபா இருந்தா பரவாயில்ல. பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு லாஸ்ட் 48 மணி நேரத்தில் 12 பேர் பாலியல் வன்முறையினால இது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் யாருடைய இதுக்கு? அக்கறை இல்லை, பொறுப்பு இல்லை, மக்கள் மேலே உங்களுக்கு அன்பு இல்லைங்க. எனக்கு பார்க்க அப்படிதான் தோணுது. நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு இப்படி பண்ணுவீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். சரி, அப்பா ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடியார் அவர்களோ மக்களுக்கு 2000 ரூபா கொடுத்துட்டாரு, 10000 ரூபா கொடுத்துட்டாரு. நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் ஒரு குடும்பத்தின் தலைவராக உங்கள் பிள்ளைக்கு என்னப்பா ஃப்ரீயா 2000 ரூபா வச்சுக்கோ கொடுப்பீங்களா? நீங்கள் கொடுப்பீங்கன்னா அவர் கொடுக்குறத நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். ஒரு அப்பாவா இல்லை ஒரு அம்மாவா உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு மாதம் சும்மா வச்சுக்க 2000 ரூபா கை செலவுக்கு வச்சுக்கடா, ஜாலியாடுறா, அப்படி கொடுப்பீங்களா? இல்லை, தேவையானதை தான் அவர்கள் வாங்கி கொடுப்பாங்க, தவிர கொடுக்க மாட்டாங்க, பணம் கொடுக்க. அப்போ வீட்டில் செய்யாததை நாட்டில் ஒருத்தன் செய்கிறான் அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்க்கணும்? நிச்சயமா அந்த புரிதலை மக்கள்கிட்ட ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்குது இல்லையா? அதுதான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இன்னொன்று என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டு நீங்களே சொன்னீங்க லாஸ்ட் 48 மணி நேரத்தில் அவ்வளோ பெரிய சிக்கல் நடந்திருக்கு இல்லையா? இப்போ சமீபத்தில் அந்த தூத்துக்குடி விளாத்துக்குளம் சம்பவத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 12ஆம் வகுப்பு மாணவியை பார்த்தீங்கன்னா கடத்தி கொண்டு போய் கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அது இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்கதையாக மாறிட்டு இருக்கு சமீப காலமாக. அது கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகள் இருக்குது அப்படின்னாலும் லாஸ்ட் ஒரு 3-4 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்லி ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த சம்பவங்கள்லாம். இதுக்கு என்ன காரணம்னு பார்க்குறீங்க? சட்டம் ஒழுங்கு தான். இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களா நம்மளுடைய காவல்துறைக்கு எங்கேருந்து எந்த இடத்துல போதைப் பொருள் வருது, யார் யூஸ் பண்ணுறாங்க, எந்த கடைகளில் அது பரிமாறப்படுது அப்படின்லாம் தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நாங்கள் கேட்டால் அங்கங்கே நாங்கள் 1 கிலோ நாங்கள் கிலோ கணக்கில் பிடிக்கிறோமே, உங்களுக்கு பார்க்கலையான்னு கேட்குறோம். அது அப்படி இருந்தும் அப்புறம் எப்படி நடக்குது? பிடிச்சி ஒழிக்கணும்ல. இது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ ஒரு கேன்சர் இருக்குது, அதை நான் ட்ரீட்மெண்ட் மட்டுமே எடுப்பேன்னு சொல்லுவீங்களா? இல்லாட்டி நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக முற்றுமாக அந்த கேன்சர் செல்ஸை அழித்து நான் ஹெல்த்தியான ஒரு பர்சன் ஆகணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்களா? க்யூர் பண்ணுறதா நினைப்போம். அப்போ அந்த க்யூர் தானே அவங்க பண்ணணும்.
இங்கே எல்லாமே ஃபயர் ஃபைட்டிங் தான். இன்றைக்கி ஒருத்தர் நீங்கள் ஒரு துப்பு கொடுத்தீங்கன்னா போலீஸ் அங்கே வந்து அதை எடுத்துகிட்டு ஒரு செய்தி ஆக்கிடுவாங்க. அதுக்கு பின்னாடி நீங்கள் போங்க, கோ பேக், டூ யுவர் இன்வெஸ்டிகேஷன். இது எங்கேருந்து வருது அதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்கே இருந்தாவது உங்களுக்கு செய்தி அந்த மாதிரி வந்திருக்குதா, ஒரு 2 கிலோ பிடிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃபர்தராக அதனுடைய நியூஸ் என்ன, இந்த 2 கிலோ யார் எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, இதோட சோர்ஸ் என்ன, எப்போ வரப்பட்டுச்சு, இதில் இன்வால்வ் ஆன எல்லாரும் யார் அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்துங்க. அது சென்ட்ரலில் நார்கோஸ்டிக்ஸில் பண்ணும், இவங்க எப்படி பண்ணுவாங்க, சேர்ந்து வேலை செய்யுங்க. அதாவது அதோடைய இஃபெக்ட்ஸ் வந்து நம்மளுடைய மக்கள் மேலே இருக்குல்ல. கண்டிப்பாக. அப்போ நீங்கள் யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்க? யாரையும் நீங்கள் காப்பாற்றுறீங்க, அப்படி தானே? உங்களுடைய பாஸை நீங்கள் காப்பாற்றுறீங்க, அது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. மக்கள் உங்களுடைய பாஸ் இல்லை. மக்களை நீங்கள் ஓட்டு போட்டு உங்கள் பாஸ்க்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க. அப்போ சட்டம் ஒழுங்கு வந்து நம்மளுடைய சிஎம் அவருடைய இதில் வச்சுருக்கிறாரு. அவருக்கு அதில் நோக்கம் இருக்கான்னு தெரியலை. அப்படின்னு தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. என்னுடைய நாடு, என்னுடைய நாட்டு மக்கள் பாதுகாப்பான சூழலில் இருக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கான்னு நமக்கு தெரியல. எங்களோட பிள்ளைங்களை நாங்கள் எப்படி வெளியில் அனுப்புவோம்? ஒரு 12th படிக்கிற பிள்ளை, இன்றைக்கி எக்ஸாம்ஸ் இருக்குது, அந்த பிள்ளை போயிட்டு எப்படி வந்தால் பாதுகாப்பாக இருக்குமா? ஏன்னா அந்த சைடில் இருக்கிற பசங்களையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கி சும்மா ஒரு பைக்கில் போய் ஒரு வெற்றுவாளை வச்சு ஃபுல் அவனுடைய கஞ்சா போட்டுட்டு அவன் மனநிலையே அவன் சுயநிலையிலே இல்லை. அவனுக்கு என்ன செய்கிறான்னே தெரில. 4 பேரை ஒரு கத்திரிக்காய் மாதிரி வெட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். அவனுக்கு காரணமும் தெரியல, என்ன பண்ணுறோங்கிற புரிதலும் இல்லை. ஹீ இஸ் நாட் இன் ஹிஸ் செல்ஃப். அப்படி இருக்கிற இடத்துல என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எங்கள் பிள்ளைங்களை பாதுகாக்கணுமா, இல்லை அந்த பிள்ளைங்களை பாதுகாக்கணும்? அவங்களும் சேர்த்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், அந்த பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க தானே. இப்படி தானே சொசைட்டி இருக்குது. இதை உருவாக்கி வச்ச இந்த திராவிட கட்சிகளை தான் நம்ம ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இதில் இன்னொன்று, இப்போ ஒரு பெண்களுக்கு வந்து அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பெண்கள் பாதுகாப்புன்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அதில் உங்களுக்கு வந்து இப்போ கூடுதலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெண் பிரதிநிதியாக இருக்கிறீங்க. இந்த விஷயத்தை நம்ம எப்படி வந்து சரி பண்ணுறது, பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி உறுதி பண்ணுறது? தண்டனைகள் இன்னும் ஹார்டாக இருக்கணும். அண்ணன் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி இதில் மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். தண்டனைகள் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த சிச்சுவேஷனில் வராமல் உருவாக்குறது தானே அரசு. அது எப்படி சொல்கிறது? இப்போ இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமாக போடுங்க, தெர் இஸ் நோ மோர் டாஸ்மாக் ஷாப்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம்னு நீங்கள் போடுங்களேன். ஒரு தீர்மானம் போடுங்க, ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுங்க. இது அரசின் கொள்கை முடிவு தானே. 70,000 கோடி போயிருங்க, எங்கே போகிறது? எனக்கு வேண்டான்னு சொல்லுங்க. ஆக்ட் எதுவும் கிடையாது. தெர் இஸ் நோ கான்ஸ்டியூஷனல் ஆக்ட். இது வந்து ஒரு கொள்கை முடிவு தான், அரசின் கொள்கை முடிவில். தேர் ஒன்ட் பி எனி டாஸ்மாக் இன் தமிழ்நாடு. நீங்கள் ஒரு போடுங்க, சட்டம் இயற்றுங்க, பாதி இந்த பிரச்சனைகள் குறைஞ்சிரும். பாலியல் தொந்தரவுகள், தேவையில்லாத ஆக்சிடென்ட்ஸ், செகண்டரி ஆக்சிடென்ட்ஸ். அவன் குடிச்சிட்டு வண்டியை ஓட்டி தேவையில்லாமல் இன்னொருத்தங்க மேலே மோதிடுவான். அது செகண்டரி ஆக்சிடென்ட்ஸ் தானே. தேவையில்லாமல் ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கிறவங்க இறந்து போயிடுறாங்க, இவர் குடிச்சிட்டு போய் முட்டினால. இல்லை, இதில் என்னென்னா, இப்போ இந்த மாதிரியான அதிரடியான ஆக்ஷன்லாம் ஏன் எடுக்க மாட்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, கள்ளச்சாராயம் உள்ளே வந்துடும், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வேறு போதைப் பொருள் உள்ள வந்துடும், இதற்கெல்லாம் நாங்கள் கொஞ்சம் மட்டுப்படுத்தி வச்சுருக்கோம், அதை நாங்கள் அரசாங்கமே வச்சுருக்கோம் பாருங்கள், தனியார்ட்ட கொடுக்காமன்னு சொல்லி அவர்கள் அதை அப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்குன்னா, எங்கள் வீட்டுக்கு திருட வந்துடுவான், அதனால் நான் வந்து நான் வேறு மாதிரியான பாதுகாப்பை நான் உறுதி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு ஏற்புடையதே கிடையாது. எனக்கு என்னுடைய நாடு, என்னுடைய வீடு, என்னுடைய மக்கள் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கிற எந்த அரசியல்வாதியும் இந்த மாதிரி பதில் சொல்ல மாட்டான். இது என் வீட்டில் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய வீட்டில் சில விஷயங்கள் எங்கள் வீட்டில் இது இருக்காது. எங்கள் வீட்டுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, இல்லாட்டி நாங்கள் வீட்டில் இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அதை ஏன் நாட்டுக்கும் நீங்கள் பொருத்தி பார்க்க மாட்டீங்க? உங்கள் வீட்டுக்கு டெய்லி உங்கள் அப்பா, அண்ணன், அக்கா, தம்பி எல்லாம் குடிச்சிட்டு இப்படி வந்து ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு கெட்ட வார்த்தை போட்டு பேசிட்டு இப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குமா வீடு? இல்லை. அப்போ வீடு நல்லா இருக்காது அப்படின்னா நாடு மட்டும் நல்லா இருக்குமா? ஒரு இடத்துல நடக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு, பல இடத்துல இப்படி நடக்கிறத நம்ம பார்க்குறது கிடையாது. ஏன்னா நம்மளும் சுயநலவாதிகள். நம்ம வீடு கெட்டு போகாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்போம். நாடு எப்படி நாசமாக போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு 2000 ரூபா வந்தால் போதும், 5000 ரூபா வந்தால் போதும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம மக்களும் மாறணும். நிச்சயமா. இப்போ இந்த அடுத்த கேள்விக்கு நான் பதில் நீங்கள் போய் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம எந்த ஒரு கேள்வி கேட்டாலுமே ஊபி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, குஜராத் பாருங்கள், வட மாநிலங்கள் பாருங்கள், நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், தமிழ்நாடு ரொம்ப சொர்க்க பூமியாக இருக்குது, அமைதி பூங்காவாக இருக்குன்ற ஒரு விமர்சனம் வந்து அவர்கள் தரப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை எப்படி எதிர்கொள்வீங்க?
பொதுவாகவே வந்து நம்மளுடைய இதுக்கு வந்து கிரெடிட்ஸ் யாரும் அவங்கெல்லாம் எடுத்துக்க முடியாது. பொதுவாகவே நம்மளுடைய ஜீன்ஸ் வந்து அந்த மாதிரியான ஒரு ஜீன்ஸ் தமிழர்களுக்கான 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே அப்படி. நம்ம திருக்குறளை இன்னைக்கும் படிச்சுட்டு இருக்கோங்க. திருக்குறளை எழுதி தந்த திருவள்ளுவருக்கு திராவிட கழகம் தமிழ் படித்து கொடுக்கல. அப்படியான வரலாற்று என்ன சொல்கிறது சிறப்புமிக்க ஒரு அடையாளங்களோடு இருக்கக்கூடிய ஒரு தமிழர்கள். நம்மளுடைய அறம் எங்கேருந்து வருது, நம்மளுடைய வீரம் எங்கேருந்து வருது, நம்மளுடைய பண்பு, நம்மளுடைய மாண்பு, நம்மளுடைய சிந்தனை, செயல், சொல், அறிவு எல்லாத்துக்குமான இதுவே நம்மளுடைய என்ன சொல்கிறது அடிப்படையிலேயே இருக்குது. அதெல்லாம் அது எங்கேயோ நடுவில் இந்த மாதிரி போதையில் நம்ம கெட்டு போன மாதிரி நடுவில் நம்ம வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் மாதிரி போயிடுவோம். அந்த மாதிரியான சூழல்கள் இருந்திருக்குது. ஸோ அடிப்படையாகவே நம்ம வந்து ஒரு ப்ராக்ரெசிவான பீப்புள். நம்ம இதை விட பெட்டராக இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல பொருளாதாரம் ஈட்டணும், நல்ல பிஸ்னஸ் பண்ணணும், நல்ல வாழணும், நல்ல சொத்துக்களை நிர்வகிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் நம்மளுடைய சமூகம். 400 ஆண்டுகள் அப்படி தான் இருந்திருக்கும். ரொம்ப ப்ராக்ரெசிவ், நம்ம ப்ராக்ரெசிவான ஒரு சமூகம். அதனால உள்ள இண்டெக்ஸஸை இவங்க கிரெடிட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. சரி, அப்படியே அவங்க கிரெடிட்டுக்கு எடுத்தாலும் நீங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? உரிமை தொகை, இலவச பேருந்து, இது மூலம் நிறைய பெண்கள் வேலைக்கு போறாங்க, நிறைய சேமிக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு 5000 ரூபாய் நான் கொடுத்துருக்கேன், மொத்தமா செலவு பண்ணிடாதீங்க, 3 மாசம் வச்சு யூஸ் பண்ணுங்க, சேவிங்கன்னு சொல்றாருங்க. எல்லாரோட கடன் தொகை தான் கூட்டிகிட்டு இருக்குது. இன்னைக்கு பெண்கள் வந்து உண்மையாகவே சொல்லணும்ல, லாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸாக இந்த பெண்களுடைய சுய உதவி குழுக்கள் மூலமாக அவங்க வாங்குற கடன்களில் சில பெண்கள் வந்து அதனால பயனடைந்திருந்தா கூட பல பெண்கள் அதனால மன உளைச்சலாகி சூசைட்க்கு போய் ரொம்ப குடும்ப சூழல் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடன் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஈஸியாக கிடைச்சிருது. அந்த கடன் எதுக்கு வாங்குறாங்க தெரியுமா? அதுதான் அதில் உள்ள ஒரு என்ன சொல்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதுதான் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், இல்லாட்டி ஏதாவது மருத்துவ செலவு வந்துடும், இதுக்காக அடிப்படை தேவைகளுக்கே கடன் வாங்கி குழுவிலேருந்து எடுக்கிறாங்க. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், ஏதாவது இந்த மாதிரி அவங்களோட தேவைகள்லாம் அவ்வளோதான். நான் வந்து பெருசாக அதுலேருந்து குழுவிலேருந்து கடன் வாங்கி நான் வந்து கார் வாங்கினேன், இல்லை வீடு கட்டிட்டேன், அதுக்கெல்லாம் இல்லை. அவங்களுடைய அடிப்படை தேவைக்கே குழுவிலேருந்து கடன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த நிலைமையை உருவாக்கி வச்சது யார்? அரசு தான். அதுதான் நம்ம சொல்கிறோம். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2000, 5000, 10000 கொடுத்து எங்கள் மக்கள் குழுவிலேருந்து கடன் வாங்கி ஒரு வேறு மாதிரி நான் ஒரு பெரிய பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், இல்லாட்டி நான் ஒரு ஆட்டோ வாங்கினேன், இல்லாட்டி நான் ஒரு பொருளாதாரத்துக்காக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன்னா கூட பரவாயில்ல. அப்படி இருக்கிறது ரொம்ப குறைவு. நிறைய பெண்கள் அடிப்படை தேவைக்கு தான் குழுவிலேருந்து கடன் வாங்குறாங்க. அதையும் அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு திருப்பி இன்னொரு குழுவிலேருந்து கடன் வாங்கி இந்த வட்டியை கட்டுறதுக்கே அந்த குழுவிலேருந்து கடன் வாங்கி பாவம் அவங்க வந்து மன உளைச்சலுக்குள்ளாகிறாங்க. நிச்சயமா. ஓகே, நிறைவாக வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கேள்வி. அது ரொம்ப வருஷமாக சீமான் அவர்கிட்டே சொல்கிறது என்னன்னா, நீங்கள் தனியாகவே நிற்கிறீங்க, இப்படி நின்னீங்கன்னா உங்களுக்கும் வந்து பயன் இருக்காது, உங்களை வச்சும் வந்து நாங்கள் எதுவும் பண்ண முடியல, நீங்கள் தனியாகவே நிற்கிறதுனால அப்படின்னு சொல்லி கூட்டணிக்கு போங்கன்னு சொல்லி பல பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் என்னைக்காச்சும் நம்மளும் கொஞ்சம் கூட்டணி போனால் நல்லா இருக்குமோ, சீக்கிரமாக எம்எல்ஏ ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை சீமான் ஸ்டாண்ட் எப்படி நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை. வி ஸ்டாண்ட் பை அண்ணன். ஏன்னா யாரோட கூட்டணி போக சொல்கிறீங்க? இப்படியெல்லாம் பாலிசிஸ் அமைச்சிட்டு இருக்கிறவங்களோட கூட்டணி போனோம் அப்படின்னா அடிப்படையான விஷயங்களை எப்படி மாற்ற முடியாதுங்க. அதனால் அண்ணன் பேசுகிற அடிப்படை அரசியல் மாற்றம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னா தனித்துவமான கொள்கையோடு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக தான் நம்ம வந்து பயணிக்க முடியும், இயங்க முடியும். அதுதான் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் நிலைப்பாடு. மக்கள் நம்மளை வந்து புரிஞ்சுப்பாங்க, ஏற்றுப்பாங்க. இன்னொன்று, ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிறவங்களுக்கான எக்ஸிக்யூஷன் பவர் கிடையாது. அந்த நிர்வாகம், அந்த பியூரோக்ராட்ஸாக இருக்கட்டும், அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவரில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து நிர்வாக இது இருக்குது. ஆனால் அடிப்படையிலாகவே ஒரு திட்டங்கள் வகுக்கப்படுது அப்படின்னா அதை எப்படி ஒரு நல்ல பாலிட்டிஷியனாக ஒரு குட் கவர்னன்ஸில் என்னுடைய மக்களுக்கு முறையாக எல்லாம் சென்றடையணும் அப்படிங்கிற நோக்கம் அவங்களுக்கு இல்லை, எங்களுக்கு இருக்கும். நிச்சயமா. அப்போ அதுக்காக என்னுடைய மக்கள் வந்து ஓட் போடுறது வந்து எம்எல்ஏக்கு. என்னுடைய கான்ஸ்டியூவன்சி தரமான ஒரு கான்ஸ்டியூவன்சியாக வரணும் அப்படின்னா நல்ல ஒரு எம்எல்ஏயை தேர்ந்தெடுத்தால் அது நடக்கும். ஓகே, கூட்டணி இருக்குது இல்லை அது செகண்டரி. ஒரு தரமான எம்எல்ஏ, ஒரு தரமான நோக்கமோட செயல்படக்கூடிய ஒரு எம்பி நம்மளுடைய மாவட்டத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் கிடைச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய மாவட்டம் இன்னும் வளர்ச்சி பெறும். நிச்சயமா. இப்போ குறிப்பாக கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? மக்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? நிறைவான கேள்வி. ரொம்ப 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 பாசிட்டிவாக இருக்குது. மக்கள் வந்து இப்படியெல்லாம் சிந்திக்கிறாங்க, இவங்க இப்படியெல்லாம் செயல்பட முடியுமா, நிறைய விஷயங்களாக இருக்கும். டாஸ்மாகை வந்து பேச தான் செய்கிறாங்க, ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறப்ப நம்ம டாஸ்மாகை ப்ராப்பராக ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம், டிஎம் டாஸ்மாகை சந்திக்கிறோம், ஃபாலோ பண்ணுறோம்,
அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், நீதிமன்றத்தை அணுகிறோம், டாஸ்மாகை மூடுறோம். அதே மாதிரி சுசீந்திரம் தெப்பக்குளம் இஷ்யூ, ஒரு இஷ்யூ இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு நம்ம வரும் அரசியல் ஆதாயத்தை தேடிட்டு நம்ம போகலை. அந்த தெப்பக்குளத்தை ஃபிக்ஸ் பண்ணணும், முறையாக ஃபிக்ஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான ஒரு கட்டமைப்பு அது. அதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் நார்மல் குளத்தை தூர்வாடுற மாதிரி தூர்வாரி மண் அடிச்சுட்டு கல்லடிச்சிட்டு போயிட்டு இருந்தீங்க. அதை நம்ம ஸ்டாப் பண்ணி அதுக்கான ஒரு தீர்ப்பை நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம். இப்போ ரீடெண்டர் பண்ணி அதுக்கான ஒர்க்குகள் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ மீனவர்களுக்கான பிரச்சனையில் கூட ஈரானில் சிக்கித்து வச்ச மீனவர்களுக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லாமல் இருக்கிற இடத்துல நம்ம வந்து என்ன சொல்கிறது, விளம்பரத்துக்கான அரசியல் பண்ணலை. மக்களுக்கு நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் டு பீப்புள். நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னா கோர்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து கோர்ட்டில் இந்த மாதிரி நாங்கள் முயற்சி எடுத்திருக்கோம், இந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம், நாங்கள் இவங்களை வந்து மீட்டு கொண்டு வருவோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். எந்த சாமானியனுக்கும் கோர்ட்டில் போகிறதுக்கான இது இருக்குது. எங்களுக்கு இப்போதைக்கு சட்டமன்றத்துக்கு தான் நாங்கள் போகலை, ஆனால் நீதிமன்றத்துக்கு நிறைய வாட்டி போய் மக்களுக்காக நின்றுருக்கிறோம். ஸோ இதை நாங்கள் வந்து முறையாக செஞ்சுக்கிட்டே இருப்போம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். அதில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க மக்கள். அது வந்து ஒரு பெரிய ஒரு உந்துதலாக இருக்குது. ப்ளஸ் எங்களுடைய கட்டமைப்பு, நாம் தமிழர் கட்சி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 53 பஞ்சாயத்து இருக்குது நம்மளுடைய கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில். எல்லா பஞ்சாயத்துலேயுமே வந்து வலுவான கட்டமைப்பு உருவாகிக்கிட்டே இருக்குது. அவன் ஒரு நோக்கத்தை பார்க்குறான், மக்களுக்காக நம்ம சேவை செய்யணும், அதுதான் நம்மளுடைய அரசியல் அப்படின்னு பார்க்கும் பொழுது தன்னெழுச்சியாக ஒரு கூட்டம் வந்து எழும்பி வருது. அது ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் வெற்றியை நாங்கள் வந்து நிச்சயம் வந்து பதிவு செய்வோம். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு வந்து ரொம்ப தெளிவான ஆழமான பதில்கள் வந்து கொடுத்தீங்க. நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். வரக்கூடிய தேர்தலில் கன்னியாகுமரி சட்டமன்ற வெற்றி வேட்பாளராக நீங்கள் வரணுன்றது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.